சிறகடிக்காசில ரோகிணிக்கு மனோஜை விட்டு போவும் மனசு இல்ல, குழந்தை வாக்குன்னு யோசிக்கிறாங்க, துபாய்க்கு போகணும்னு முடிவும் பண்ணிட்டாங்க. ஆனா அவங்க ஃப்ரெண்ட் வந்து பேசும்போது மனோஜ் கூட வாழணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்றாங்க. ரெண்டாம் கட்டமா இருக்காங்க, இது என்ன ஆக போகுது அப்படின்றது எல்லாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட் என்னடி துபாய்க்கு போறியா, அம்மா ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ஏன் இப்படி டிசிஷன் எடுத்துக்க அப்படின்னா அவங்க ஏன் டிசிஷன் எடுத்தேன் அப்படின்றது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றாங்க. நான் இந்த மாதிரி வந்து பாப்பாக்காக தான் நாங்க போறோம் அப்படின்னா நீ எப்படி மனோஜை மறந்துடுவா அப்படி அப்படின்னா என்னால அவன் மறக்க முடியாது, எல்லாரும் விட உனக்கு தெரியும் நான் எவ்வளவு லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அதை நினைச்சு ஃபீல் பண்றாங்க. மாப்பிள்ளை எப்படி புரிஞ்சுக்க மாட்டாரு நினைச்சு ஃபீல் பண்றாங்க. சோ அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிந்தாமணியை காட்டுறாங்க. சந்தா காசு நான் எத்தனை தர மாட்டேன், எதுக்கு குரூப்ல மெசேஜ் அனுப்புறீங்க, அந்த மாதிரி அனுப்புற நல்லா வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அதுக்கப்புறம் என் பொண்ணுக்கு ஏமாத்திட்டு நீ கல்யாணம் பண்ணிட்டு உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி மீனா பார்த்து முறைக்கிறாங்க. மீனா உடனே இல்ல முடிஞ்சதை பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி அவங்க அப்படியே பாக்குறாங்க. சோ அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பூ ஆர்டர் கொடுக்கறதுக்காக வராரு. ஒரு வெள்ளக்காரர் ஃபாரின் கார் ஒருத்தர் வந்து பூ ஆர்டர் கொடுக்கறதுக்கு வராரு. பக்கத்துல இருக்க பில்டிங்ல வந்து ஒரு ஈவெண்ட் மாதிரி பண்ணறாங்க. சோ அதுக்கு பூ ஆர்டர் கொடுக்கறதுக்காக வராரு. சிந்தாமணியோட ஆள் தான் அவரை பார்த்து சிந்தாமணி கிட்ட கூட்டு வராங்க. சிந்தாமணிக்கு இங்கிலீஷ் பேச தெரியல, அதோட அவரை சரி ஓகே கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் சொல்லிட்டு போயிறாரு. அது மீனா நோட் பண்ணி சரி இங்க வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அவங்க ஒரு வழியா இங்கிலீஷ் பேசி அந்த ஈவெண்ட் ஓகே பண்ணிடுறாங்க. அவரோட சரி ஓகே நான் டீம்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்களை நான் கான்டாக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லிடுறாரு. உடனே சிந்தாமணி அங்க வந்து அதை பார்த்து முறைக்கிறாங்க. அங்க இருக்கவங்க ஒரு சிலர்லாம் வந்து எதுவுமே சிலர் தெரியலனாலும் அப்படியே புகழ்ந்துப்பாங்க, தான் தான் பெரிய எதுவும் மாதிரி. மீனா பத்தி அவ்வளவு சூப்பரா பேசி இந்த கான்ட்ராக்ட் வாங்கிட்டா, சூப்பர் மீனா உன்னாலதான் இந்த சங்கம் வந்து இங்க முன்னேற போகுது அப்படின்னு சொல்லிட்டு மீனா எல்லாருமே புகழ்ந்து பேசுறாங்க. அது சிந்தாமணி பார்த்து அங்க வந்து முறைக்கிறாங்க. சோ அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா இந்த கான்ட்ராக்ட் எடுக்கிற விஷயத்தை வந்து நம்மளோட முத்திக்கிட்ட வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. என்னன்னு சொல்றாங்க, நாளை வீடு கட்டிடலாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எப்படி மீனா இருக்கிற செலவே நம்மளுக்கு பார்க்க முடியல, இதுல எப்படி வீடு எல்லாம் கட்டுறது அப்படின்னு. சோ அங்க அந்த சங்கத்துல நடந்தது எல்லாத்தையுமே அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஒருத்தர் வந்தாரு கான்ட்ராக்ட் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஓகே எல்லாம் பண்ணி மெசேஜ் அனுப்பிட்டாரு. கான்ட்ராக்ட் வந்து டீடைல்ஸ் எல்லாம் நானும் அனுப்பிட்டேன், கண்டிப்பா இது ஓகே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சூப்பர் மீனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி புகழ்றாரு. சோ அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா மீனாக்கு ஏதோ வயிறு வலி வர மாதிரி காட்டி அவங்க ஹாஸ்பிட்டல் அவங்க தங்கச்சியும் அவங்களோட சிஸ்டர் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களும் 3 பேரும் போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. மீனாவை அது முத்து வந்து பதற அடிச்சு என்னன்னு கேட்கிறாரு. டாக்டர் வந்து ஒன்னும் இல்ல, இப்போதைக்கு லைட்டா அல்சர் கட்டி மாதிரி வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை எப்படி கொண்டு போறாங்க அப்படின்றது எல்லாம் இவங்க முடிச்சு வெளியே வரும்போது அது விஜயா பார்த்து இவங்க என்ன இங்க பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சோ அதோட வந்து நாளைக்குன்ற மாதிரி சீன் இதை காட்டிருக்காங்க. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்றது. இந்த மாதிரி மோர் அப்படி கண்டிப்பா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.